வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தீபாவளி ரொம்ப நெருங்கிருச்சு, அதனால் இன்றைக்கி ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். என்ன ரெசிபின்னு யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, மோத்திச்சூர் லட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஜூஸியாக ரொம்ப எம்மியான இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கிறேன். கடல மாவு பார்த்திங்கன்னா, இது நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்தது. நீங்கள் கடையில் வாங்கின கடல மாவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது அதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லை வேண்டானாக்கா விட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் கூட நீங்கள் இப்போ சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாகு செய்யும்போது கூட சேர்த்துக்கலாம். பட் உங்களுக்கு தேவைன்னு தோணுதுன்னா இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவை தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அதாவது அது நம்ம பூந்தி செய்யக்கூடிய அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி இப்போ நான் சேர்த்துட்டு மாவு கலந்துட்டேன். 2வது கப் எடுத்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து பார்த்துட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். அதனால் 2வது கப் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக சேர்த்திங்கனாக்கா மாவு கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம லட்டு செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய திக்னஸை விட இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் 2வது கப்பில் 3/4 பாகம் தண்ணி சேர்த்துட்டேன். இவ்வளோ தண்ணி மீந்திருக்கு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் திக்கால, ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அதை பொரிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ரொம்ப ஹீட்டாக வேணாம், ஒரு மிதமான சூட்டில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பேட்டரை இதை போல் ஒரு கரண்டியில், அதாவது சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கக்கூடிய, இதை போல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்டியே பார்த்திங்கனாக்கா ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். நார்மலாக நம்ம லட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்டியில் பார்த்திங்கனாக்கா ஹோல்ஸ் இன்னமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதை போல் கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பூந்தியோட சைஸு. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம அதில் அரிசி மாவுலாம் சேர்க்கல அப்படிங்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதை அப்படியே எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா மாவையும் இதே போல் பூந்திகளாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு 1.5 கப் எடுத்திங்கனாக்கா சரியாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா 1.25 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அதே 1.25 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது பாகு பதம்லாம் வரணும் அப்படின்னு கிடையாது. சீனி கொஞ்சம் கரையட்டும். இது கொஞ்சம் கரைஞ்ச பிறகு இதோட நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த இனிப்பு செய்தாலுமே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் அந்த இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக உப்பு சேர்த்தாச்சு. இதோட நான் ஃபுட் கலர் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் அதில் பூந்தி செய்யும் போதும் ஃபுட் கலர் சேர்த்துருப்பேன். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பில் மட்டுமே ஃபுட் கலர் சேர்த்துங்க. ஏன்னா ஃபுட் கலர் நம்ம குறைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் லுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 2லேயுமே கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் உண்மை. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பூந்தியையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே வரலாம். அந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த பூந்தியில் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு ஜூஸியாக அப்போ தான் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டே வரலாம். இதோட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கிளறிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும். அதாவது நம்ம லட்டு உருட்டக்கூடிய ஒரு பதம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் அதனோட தன்மை கொஞ்சம் இறுகி வரணும். அதுதான் அதுக்கான கரெக்டான பதம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போ நான் கலந்துகிட்டே வர்றேன். இப்போ முன்னைக்கு இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் இறுகும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக கொஞ்சமாக, அதாவது ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு வாசனைக்காகவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க.
20 நிமிஷம் அத வந்து அப்படியே லீவ் பண்ணிவிடுங்க. அப்போ கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் அது நல்லா இறுகியும் வந்திருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த லட்டு வந்து உருட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். கரெக்டான ஒரு ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கையில் வந்து பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருண்டைகளை உருட்டிடலாம். பாருங்கள், ஒரு மீடியமான சைஸுக்கு நான் வந்து உருட்டியிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக வேணாலும் உருட்டிக்கலாம். இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ ஒவ்வொரு லட்டாக நம்ம உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்பப்போ சர்வ் பண்ணும்போது 2 3 எடுத்து வெளில வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 3 நாளைக்கு அதிக நாட்கள் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.